இனிமே யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்கன்னு வையேன், நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன பண்ணுவீங்க? அதை நான் பண்ணும்போது நீ பாரு. பாக்குறேன் பாக்குறேன். பாரு பாரு. பாக்குறேன். மதி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதுவும் யோசிக்கல. பார்த்தாலே தெரியுது. மாமா கூப்பிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொன்னாரே, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? மாமாவை யோசிச்சு பயப்படாதீங்க. பேசுற அளவுக்கெல்லாம் அவர் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. இந்த வீடு அவ்வளவு பயங்கரமான வீடும் கிடையாது. உங்க சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. இதே சிச்சுவேஷனை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எங்க கல்யாணமும் உங்க கல்யாணம் மாதிரி தான் நடந்துச்சு. அவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்திருந்தாங்க. அந்த கதையை நான் இன்னொரு நாள் டீட்டெயிலா சொல்றேன். கடைசி நேரத்துல பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் என்ன கல்யாணம் பண்ணாரு. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, நானும் அவரும் ஒருத்தர் விரும்பணும். எனக்குமே எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அன்னைக்கு இப்படிதான் இருந்துச்சு. எங்க வீட்ல எங்க அம்மா, நான், தம்பி 3 பேர் தான். எங்க ஆளுங்க அதிகம், வீடும் பெருசு. எப்படி எல்லாத்தையும் சமாளிக்க போறோம்னு ரொம்ப யோசிச்சேன். போதா குறைக்கு என்னை யாருக்குமே அப்ப பிடிக்காது. கொஞ்ச நாள் கஷ்டம்னா ஆறுதலுக்கு யாருமே இல்லாம தவிச்சேன். அவருக்கு பார்த்த பொண்ணோட கல்யாணம் நடக்காம போனதுக்கு நான் தான் காரணம்னு கோவம் வேற. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் ஆகும் மதி. என்ன மதி, என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? எத்தனை பெரிய போராட்டத்துக்கு பிறகு உங்க கல்யாணம் நடந்தாலும் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புனீங்க. அந்த ஒரு காரணம் போதுமே எல்லா போராட்டத்தையும் சமாளிக்க. ஆனா என் விஷயத்துல அப்படி இல்லையே. கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தானே கல்யாணம் நடந்துச்சு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சேன்னா அதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்ண. என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. பிளாக்மெயிலா? சுரேஷுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைங்க இருந்துச்சுல்ல, அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு நினைச்சீங்களா? இல்லங்க, எனக்கு கல்யாணத்து மேலேயே விருப்பம் இல்ல. என் ஆசை, என் கனவு, என் லட்சியம் எல்லாமே வேறையா இருந்துச்சு. வேலை பர்மனன்ட் ஆகணும், PhD கம்ப்ளீட் பண்ணணும், எங்க அப்பாக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்.
வச்சு நல்லா படிக்க வைக்கணும்னு இப்படி நிறைய ஆசைப்பட்டேன். என் மொத்த ஆசையும் ஒரே ராத்திரி இல்லாம பண்ணிட்டாங்களே. நேத்து ராத்திரி நேத்து வரைக்கும் அந்த கனவோட தானே இருந்தேன். 24 ஹவர்ஸ்ல எல்லாமே மாறிடுச்சு. கல்யாணம் பண்ணி இப்போ இன்னொருத்தர் வீட்டுல இன்னொருத்தர் ரூம்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் வீடு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில என் வீடு எனக்கு சப்போர்ட் பண்ணலையே. அவங்க நிலைமையும் எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கடைசியில இப்படி கதவனத்தை பண்ணிட்டு இப்படி பெண்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது நான் தானே. ஐயோ மதி, தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். எனக்கு எதுவுமே புரியலங்க. சுரேஷ் நான் பல தடவை பார்த்திருக்கேன். பார்த்தப்ப எல்லாமே சண்டை தான் போட்டிருக்கோம். எனக்கு பிடிக்காத ஆளுங்க லிஸ்ட்ல போட்டு பார்த்தா அவர் தான் நம்பர் 1. இல்ல, அவர் மட்டும் அந்த லிஸ்ட்லயே இருக்காரு. அவரோட எப்படி ஒரு லைஃப் வாழ போறேன்னு எனக்கு தெரியல. அழாதீங்க மதி, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம வீட்டை பத்தி தெரியாது, அதனால சொல்றேன். தங்கராஜ் அண்ணன் கொஞ்சம் அப்படி இப்படிதான். அவர் சில விஷயங்களை சொல்றாரு. அவர் மேல இருக்கிற மரியாதையில அதெல்லாம் செஞ்சு சுரேஷ் பிரச்சனையில மாட்டிக்கிறான். மத்தபடி சுரேஷ் ரொம்ப நல்லவன் தான். நீ நினைக்கிற அளவுக்கு சுரேஷ் மோசமானவன் இல்ல. உனக்கு போக போக புரியும். வீட்ல எல்லார்கிட்டயும் அவன் நல்ல மாதிரியா நடந்துப்பான். அவனை நினைச்சு நீ பயப்படாத. அதுவும் இல்லாம வீட்ல நாங்க எல்லாரும் இருக்கோம். நான் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் இருக்காரு, ஸ்ருதி, சித்தார்த், ரேவதி இருக்கா. அத்தையுமே பாவம்தான். நாங்க எல்லாரும் உன்னை பார்த்துப்போம். அழாத.